ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்தியாவுக்கும் நாலாவது T20 மேட்ச் இருக்கு. ஏற்கனவே 3 மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த 4வது மேட்ச்ல நியூசிலாந்து என்ன பண்ணிட போகுது? இருந்தாலும் நியூசிலாந்தை சும்மா விடக்கூடாது. ஏற்கனவே நம்ம ஓடிஐல நம்மள ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க இல்லையா? அதனால இந்த T20 மேட்ச்ல நம்ம யாருங்கிறத நியூசிலாந்துக்கு நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு கௌதம் கம்பீர் புதுசு புதுசாக ஒவ்வொரு மேட்ச்லையும் புது புது பிளேயிங் அவனை உள்ள கொண்டு வந்து நம்மளோட பவுலிங்கை கொஞ்சம் கூட கணிக்கவே முடியாத அளவுக்கு நியூசிலாந்தை திணற அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இன்னைக்கு நடக்க போற இந்த 4வது T20 மேட்ச் பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது? இதுல என்ன மாதிரியான மாற்றங்களை கௌதம் கம்பீர் உள்ள கொண்டு வந்திருக்காரு? மோஸ்ட்லி பிளேயிங் 11 இந்த ஒரு மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நாம எல்லாருமே நினைக்கலாம். ஏன்னா போன பிளேயிங் 11 எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணாலே போதும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா பிளேயிங் 11 சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாரு கௌதம் கம்பீர். காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்ல விளையாடுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியா போயிருக்கு. ஹர்திக் பாண்டியா நல்ல ஃபார்ம்ல தான். அது மட்டும் இல்லாம இஷான் கிஷன் நல்லா அடிக்கிற வரைக்கும் ஹர்திக் பாண்டியா வரைக்கும் பேட்டிங் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஹர்திக் பாண்டியா பவுலிங் நல்லா போறாரு. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக இப்போ பிளேயிங் விட்டு நீங்க விளக்க போறீங்க அப்படின்னு கேட்கலாம். லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. அதுல ஹர்திக் பாண்டியா ஒரு கேட்சா ரொம்ப கஷ்டப்பட்டு டைவ் அடிச்சு பிடிச்சிருப்பாரு. அதுல அவருடைய கைப்பகுதியில லைட்டா சுளுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அவரு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காரு. லைட்டா தசை பிடிப்பு தான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மேட்ச் அவர் விளையாட வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு மெடிக்கல் டீம் அவருக்கு சொல்லியிருக்காங்க. அதனால ஹர்திக் பாண்டியா அந்த ஒரு மேட்ச் விளையாட வேணாம் அப்படின்னு கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காரு. அதற்கு பதிலாக வேறொரு மாற்று வீரரை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு டீம் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா ஹர்திக் பாண்டியா எப்போதுமே நார்மலான சின்ன ஒரு இன்ஜுரினாலும் டக்குன்னு இதுதாண்டா ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க அமைச்சிருவாரு. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, ஹர்திக் பாண்டியா இல்ல எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்ஜுரிலாம் இல்லை, ஸோ நான் நல்லா தான் இருக்கேன், நான் விளையாடுறேன், நான் கண்டிப்பா விளையாண்டு தீருவேன் அப்படின்னு கௌதம் கம்பீர்ட்டாவே பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் கண்டிப்பா விளையாண்டு தீரணும் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா நல்லா இருக்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. அதோட பயிற்சியாளர்கள் மேற்கொண்டிருக்காரு. அவர் பயிற்சியும் நல்லா தான் எடுத்திருக்காரு. ஆனா இருந்தாலும் அவரு இப்போதைக்கு ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா வரக்கூடிய T20 வேர்ல்டு கப் மேட்ச்ல பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு கௌதம் கம்பீர் கொஞ்சம் பயப்படுறாப்ல. அதனால இந்த ஒரு மேட்ச் அவர் உட்கார வைக்கலாம், இல்ல இந்த 2 மேட்சும் அவர் உட்காரட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் மூலியமா டீம் மேனேஜ்மெண்ட்டையும் பேசியிருக்காரு. நான் கண்டிப்பா தொடர்ந்து விளையாண்டு தீரணும், எனக்கு விளையாடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ஹர்திக் பாண்டியா ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஹர்திக் பாண்டியா தவிர மற்றபடி டீம் மேனேஜ்மெண்ட் டீம்ல எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போறது கிடையாது. ஆனா ஹர்திக் பாண்டியா விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை ஹர்திக் பாண்டியா விளையாடலனா அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவுக்கு பதில் வேற யாரு களமிறங்குவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இப்போ உச்சம் பெற்றிருக்கு. ஸோ இன்னைக்கு நடக்க போற இந்தியா vs நியூசிலாந்து 4வது மேட்ச் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படியே ஹர்திக் பாண்டியா விலகப்பட்டா அவருக்கு பதிலா யாரு உள்ள வந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.